குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட் எபிசோடின் வழியாய் உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த அதிகாலை நேரத்தில் கர்த்தருடைய மகாபெரிய இரக்கமும் கிருபையும் உங்களை சூழ்ந்திருப்பதாக. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிற வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 67வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ என்றார். ஆமென். இந்த வார்த்தையை நம்ம படிக்கும்போதே இயேசு எவ்வளவு வேதனையோடு இந்த வார்த்தை சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லி நம்மளால் அதை அனலைஸ் பண்ண முடியும். நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ. இயேசு 5 அப்பங்களையும் 2 மீனை கொண்டு 5000க்கும் அதிகமானவர்களை கர்த்தர் போஷித்து 12 கூட நிறைய மீதி எடுத்ததுக்கு அப்புறம் ஜனங்க இன்னும் அவரை பின்தொடர்றாங்க. அப்பத்துக்காக ஒருவேளை ஜனங்க பின்தொடர்ந்திருக்கலாம். மறுபடியும் இயேசு என்ன எங்களை போஷிப்பார், இயேசு ஏதாவது ஒரு அற்புதம் செய்வார். அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இயேசுவை விட்டுட்டு ஜனங்க எல்லாம் திரும்பி போயிட்டாங்க. அப்போ தான் இயேசு அங்கே ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ. மீனிங், வெறும் அப்பத்துக்காக தான் நீ என்னை ஃபாலோ பண்ணுறியாப்பா, வெறும் அற்புதத்துக்காக தான் நீ என்னை ஆராதிக்கிறியா? இன்னைக்கு இயேசு உங்ககிட்டையும் என்கிட்டையும் ஒரு கேள்வியை கேட்கிறார், நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ? பேதுரு மாதிரி நின்று நீங்களும் நானும் சொல்லணும் ஆண்டவர்கிட்ட, வேற எங்கே ஆண்டவரே போவோம்? உங்கள் பிரசன்னத்தை விட்டுட்டு, உங்கள் சமூகத்தை விட்டுட்டு, உங்களை விட்டுட்டு நாங்கள் எங்கே போவோம்? இந்த உடன்படிக்கையை நீங்களும் நானும் அவரோட கூட செய்யணும். அதுதான் அவர் விரும்புகிறார், அதுதான் அவரை சந்தோஷப்படுத்தும். இன்றைக்கி நம்ம ஒரு வேளை ஒரு அற்புதம் நடக்கும் அப்படின்றதுனால இயேசுவை ஆராதிக்கிறவர்களாக இருந்தால் அந்த சூழ்நிலையை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்க. என் வாழ்க்கையில் இயேசு ஏதாவது செஞ்சாதான் நான் அவரை ஆராதிப்பேன் அப்படின்ற ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தீங்கன்னா இந்த பகல் காலத்தில் அதை மாற்றிக்கொள்ளுங்க. இயேசு விரும்புகிறது அவருக்காக நீங்கள் நிற்கணுன்றது தானே தவிர அவர்கிட்டருந்து ஏதாவது கிடைக்குன்ற ஒரு எதிர்பார்ப்போட நீங்கள் அவரை ஆராதிக்க கூடாது, அதை அப்படி செய்யவும் கூடாது. இந்த பகல் காலத்தில் இயேசுவை நம்ம சந்தோஷப்படுத்துகிறவர்களாக இருக்கணும். ஜெபிக்கலாமா? கர்த்தாவே, ஸ்துதிக்கும் அங்கே வாழ்த்துதோ மகத்துவப்படுத்துதோ. தெய்வமே, நீர் வேதனையோடு சொன்னது போல நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ. கர்த்தாவே, நாங்கள் இந்த பகல் காலத்தில் உம்மோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்கிறோம். உம்மை தவிர வேற எங்களுக்கு ஒரு விருப்பம் இல்லை கர்த்தாவே. உம்மை தவிர, உம்முடைய பிரசன்னம் அல்லாமல், நீர் அல்லாமல் வேறு எதுவும் கர்த்தாவே எங்களுக்கு தேவை இல்லை. உமக்காக நாங்கள் எதையும் இழக்கிறோம், எதற்காகவும் உங்களை நாங்கள் இழக்காதபடி எங்கள் மேலுடைய கிருபை சூழ்ந்து கொள்வதாக இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும், பலப்படுத்தும். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். எதற்காகவும் இயேசுவை இழந்துடாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. Yahweh's presence be with you all day today.